பாயல், இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க. நல்லா மாட்ட போறோம். பயமா இருக்குடி. எனக்கு 75% இருக்குப்பா. எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு 74.5 தான்டி. அந்த 0.5க்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா எனக்கு? 1/2%க்கு இவ்வளவு டென்ஷனா? ஐயோ, 1/2% இல்ல. என் காலேஜ் லைஃபோட உயிரே அதுலதான் இருக்கு. அப்படின்னா லீவ் எடுக்கும்போது அந்த பயம் இருந்திருக்கணும். மூக்கு வலிக்குது, கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, பல்லு வலிக்குது, முடி வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு லீவ் எடுத்தீங்களா? சரி விடு, பாத்துக்கலாம். சரி சார் வராரு, அப்புறம் பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் வந்தாச்சா? சார் எல்லாரும் வந்தாச்சு. எப்பவும் போல அந்த வினோத் இன்னைக்கு லேட்டு தான் சார். சரி அவன் வரட்டும். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாங்களா? அதுதான் உள்ள வந்துட்டீல, ஏன் லேட்டு? சார் நான் நேரத்திலே கிளம்பிட்டேன் சார். பஸ் லேட்டா வந்துச்சுங்களா? டிராஃபிக். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? நீ வந்த அதே பஸ்ல தான் நானும் வந்தேன். காலேஜ் கேட்ல இருந்து கிளாஸ் ரூம் வர்றக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? சார் வர்ற வழியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே வந்தேன். அதான் ஒரு 2 நிமிஷம் லேட்டு. இது ஏன் சார் பெருசாக்குறீங்க? சரி போய் உட்காரு. தேங்க்யூ சார். அல்லுமா இடமே இல்லை. அந்த வினோத் பஸ் டிராஃபிக்ல மாட்டிக்கல, காதல் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் தினமும் அதே சேம் பெஞ்சில் போய் உட்காரான் போல. அட்டெண்டன்ஸ்க்கு வந்தானா இல்ல அந்த பொண்ணை பக்கம் வந்தானா தெரியலையே. சரி உங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். கடைசி பர்சன்டேஜ்ல இருந்து வரேன். ஓகே சார். வினோத், பிரசன்ட் சார். இன்னைக்கு பிரசன்டான்னு கேட்கல, உன்னோட அட்டெண்டன்ஸை இப்போ நான் சொல்ல போறேன். சார் அவன் தினமும் பிரசன்ட் ஆனா ஆப்சென்ட். ஆமாங்க சார், அட்டெண்டன்ஸ்ல மட்டும் இல்ல, ஒரு பர்டிகுலர் பர்சனோட நினைவிலையும் அவன் டெய்லி பிரசன்ட். நிலா, என்னையே மாட்டி விடுற? டேய், நாங்கெல்லாம் எதுவும் சொல்லல. உன் மூஞ்சிலேயே எல்லாம் எழுதி ஒட்டி இருக்கு. போய் கண்ணாடியை பாரு. வந்துட்டான் என்னைய சொல்ல. சரி பசங்களா, உங்ககிட்ட பேசி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நிலா, உனக்கு ஒரு கேள்வி. சொல்லு, ஏதோ நீ யாரா கூடமா கேட்டுட்டே இருப்பியே. ஒரு பையன் உன்னை லவ் பண்றான்னு வச்சுக்கோ. சொல்லு. அவனுக்கு வெறும் 50% தான் இருக்கு அட்டெண்டன்ஸ். சரி, இப்போ அவனோட லவ் நான் அக்செப்ட் பண்ணுவேனா இல்லையா, அதுதானே உனக்கு தெரியணும். ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆமா, இவ பெரிய விஞ்ஞானி கேள்வி கேட்டுட்டா. சொல்லு நிலா. 75% அட்டெண்டன்ஸ் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவேன். அடப்போவி, சமத்தில்லாதபடியா இருக்கிய நீ. காலேஜ்ல லவ் முக்கியம்தான், ஆனா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா லவ் ஸ்டோரியே ஹால் டிக்கெட் இல்லாம போயிடும். அம்மாடி, நிலாவா இது? பஞ்சு டைலாகா பேசுற? சரி நம்ம வாத்தி வராரு, கிளாஸை கவனிப்போம். வா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அட்டெண்டன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? சார், எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் வேணும். வெரி குட். அப்புறம் என்ன சொல்லு, அதுதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல. காலேஜுக்கு வராம இருந்தா கிரஷை எப்படி பார்க்க முடியும்? நிலா, நீ வெளியே போறது நல்லது. சார் நான் வெளியே போனா என்னோட அட்டெண்டன்ஸ் போயிடும் சார். அட்டெண்டன்ஸ் இல்லாதவங்களை எல்லாம் நேம் லிஸ்ட் பிரின்சிபல் ரூம்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் கூப்பிடுவாங்க, போய் பேசுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரி நிலா, இப்ப கிளாஸ் முடிஞ்சிச்சு, நம்ம கேண்டீன் போலாமா? ஒரு நிமிஷம். என்ன? முதல்ல அப்டேட்டட் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் செக் பண்றேன், அதுக்கப்புறம் வரேன். ஏன்பா இவ்வளோ சீனு? லவ் எப்ப வேணாலும் வரலாம், ஆனா எக்ஸாம் வராது. சரி, இன்னைக்கு கருத்து நீயே சொல்லிடு. கருத்து நான் சொல்றேன், கேட்க நீங்க ரெடியா? எல்லாம் வெயிட்டிங்ப்பா, சொல்லுப்பா. காலேஜ் வாழ்க்கையில காதலும் நட்பும் இனிமையானதுதான், ஆனா படிப்பும் அட்டெண்டன்ஸும் அதை விட முக்கியம். பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என்ன, என்னோட கருத்து நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணிட்டு போங்க.